கரும்பாயிர பிள்ளையார். கடுக்காய் கசக்கும், கரும்பு இனிக்கும். கடுக்காய் பிள்ளையார் கரும்பு பிள்ளையார் ஆகிவிட்டார். கும்பகோண கும்பேஸ்வர கோவிலுக்கு வடமேற்கே இருக்கிறார். அவருக்கு வராக பிள்ளையார் என்ற பெயரும் உண்டு. மகாவிஷ்ணு வராக அவதாரம் செய்த போது இந்த கணபதியை வணங்கியே ஞாட்சக அசுரனிடமிருந்து பூதேவியை காப்பாற்றினாராம். கரும்பு விற்பவன் ஒருவன் 1000 கரும்புகளை கொணர்ந்து விற்பதற்காக கடை வைத்தான். மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் பார்க்கடலில் வைகுண்டத்தில் வாசம் செய்கிறார். அம்பாள் அமிர்தக்கடலில் மணித்வீபத்தில் வாசம் செய்கிறாள். கணபதி கரும்பு சாகரத்தில் ஆனந்த பவனத்தில் வாசம் செய்கிறார். வராக கணபதிக்கு கரும்பு சாப்பிட ஆசை வந்தது போலும். ஒரு சிறுவன் உருவம் கொண்டு கடைக்காரனிடம் சாப்பிடுவதற்கு ஒரு கரும்பு தாய் என்றாராம். முடியாது என்று கூறிவிட்டான் கடைக்காரன். அருகில் இருந்தவர்கள் குழந்தை கேட்கிறதே, இந்த குழந்தைக்கு ஒரு கரும்பு தரக்கூடாதா என்றனர். அந்த கடைக்காரன் வேடிக்கையாக, தராமல் இருப்பதற்கு இது கரிக்கும், ரசம் பிழிந்து காய்ச்சின வெல்லம் இனிக்கும் என்றான். வாங்கியவர்கள் அனைவரும் மாதிரி சுவை பார்த்து, ஓ, உப்பு கரிக்கிறதே, வேண்டாம் என்று எவரும் வாங்கவில்லை. அவனும் சுவைத்தான். உப்பு கரித்தது. பிள்ளையார் கோவில் வாசலிலேயே பொய் சொன்னோமே என்ற துயரத்துடன் வராக கணபதியை வேண்டி கரும்பை சமர்ப்பித்து பொய் கூறியதற்கு மன்னிப்பு வேண்டினான். வேழமுகத்தோனே, என் பிழையை மன்னித்து அருள், பிழைக்க வழிதா என்று மன்றாடினான். பிள்ளையாருக்கு வைத்த கரும்பு மறைந்தது. கடை திரும்பி கரும்பை வெட்டி சுவைத்தான். இனித்தது. பின்பு மக்களும் வாங்கினர். கொணர்ந்த கரும்புகள் யாவும் தித்தித்தன. யாவும் விலை போயின.